மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோருக்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த காட்சியை முதலில் பார்க்கலாம். டாக்டர் எல் முருகன் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதுமான இந்திய அரசியல் சட்டத்தின் மீதும் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்க இருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகின்றேன். डॉक्टर एल मुरुगन निर्वाचित सदस्य राज्यसभा उच्च सदन के निर्वाचित सदस्य डॉक्टर एल मुरुगन ने शपथ ली। भारतीय जनता पार्टी के सदस्य हैं डॉक्टर एल मुरुगन, मध्य प्रदेश से चुने गए हैं। डॉक्टर एल मुरुगन का राज्यसभा में ये दूसरा कार्यकाल है। केंद्रीय राज्य मंत्री के पद पर रह चुके हैं। மாநிலங்களவையின் உறுப்பினராக இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். வேறு யார் யாரெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள்? முழு விவரங்கள். அதாவது மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக எல் முருகன் உட்பட சுமார் 54 உறுப்பினர்களின் பதவிக்காலம் நேற்றோடு நிறைவடைந்து விட்டது. இந்த புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற்றது. அதில் சோனியா காந்தி, எல் முருகன், அதே போல பாஜக தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட 54 புதிய உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் தேர்வு செய்யப்பட்டிருந்தவர்களில் சுமார் 12 பேர் இன்று மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கருடைய அறையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினராக எல் முருகன் உட்பட அனைவரும் மீண்டும் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தனர். எல் முருகன் தமிழில் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். குறிப்பாக எல் முருகன் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவர் அப்போது எம்பியாக இல்லை. எனவே அவர் அமைச்சர் பதவியில் தொடர வேண்டும் என்றால் மக்களவை உறுப்பினராகவோ அல்லது மாநிலங்களவை உறுப்பினராகவோ தேர்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அவருடைய அந்த பதவி காலம் என்பது 2.5 ஆண்டுகள் தான். அந்த பதவி காலம் இந்த நேற்றோடு நிறைவடைந்து விட்டது. இதனையொட்டி கடந்த மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் தான் எல் முருகன் உட்பட 54 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இன்றைக்கு சுமார் 12 உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஞ்சியுள்ள சிலர் வரும் நாட்களில் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட பலருடைய பதவிக்காலம் நேற்றோடு நிறைவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.